ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் ஜேஎல்பிடி என்ட்ரி லெவல் லிசனிங் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரி லெவலில் உங்களுக்கு லிசனிங்கில் 5 ரோமன்ஸ் இருக்க போகுது. 5 ரோமன்ஸில் ஃபர்ஸ்ட் ரோமன் கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமனில் உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் வரும். 6 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்க போகுது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 6 பேட்டர்ன்ஸை அடுத்த கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்னும் தனித்தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எக்ஸாமில் எப்படி நீங்கள் ஆப்ஷன்ஸ் படிக்கலாம், ஆப்ஷன்ஸ் படிக்க டைம் இல்லைன்னா என்ன பண்ணணும், ஸோ இதெல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கொஸ்டின் ப்ளே பண்ணுறேன். எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்துட்டு ஸோ ஆடியோ கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கொஸ்டின் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். 男の学生と女の学生が話しています。女の学生はこれからまず何をしなければなりませんか？佐藤さん、今、クラブのメンバー募集のポスターを作っているんだけど、ちょっと手伝ってくれない？うん、いいよ。ポスターの用紙はこの色にしたんだ。なんか絵とか写真も載せたいと思うんだけど。そうだね。写真はどう？クラブのみんなが写ってるのがあるよね。うん、それいいね。このクラブの感じが新入生にわかるのがいいんだけど、この中から決めてくれない？佐藤さんが撮ってくれたから、僕より佐藤さんがいいと思う。わかった。今日中にやるね。ありがとう。ポスターができたら来週印刷しようと思うんだ。女の学生はこれからまず何をしなければなりませんか？ஸோ கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஆப்ஷனில் இருந்து கரெக்டானதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டை பார்க்கலாம். 大学で男の学生と女の学生が話しています。女の学生はこれからまず何をしなければなりませんかஅப்படின்னு கேட்டுட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு காலேஜில் மேல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேர்ள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. அப்போது இது பாய் வந்து அந்த கேர்ளை வந்து பண்ண சொல்லலாம், ஆர் அந்த கேர்ளே வந்துட்டு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா. 2 விதமாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை கேட்கும்போது உங்களுக்கு 2 விதம் தோணலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பாய் வந்து அந்த கேர்ளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஹெல்ப்பாக கூட கேட்கலாம். இல்லை அப்படின்னா செகண்ட் ஒன் வந்துட்டு அந்த கேர்ள் வந்து நான் இதை பண்ண போகிறேன், அடுத்தது இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட்டாக சொல்லிட்டு கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். 男の学生、佐藤さん、今、クラブのメンバー募集のポスターを作っているんだけど、ちょっと手伝ってくれない？ஸோ கிளியராக இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த கேர்ளை கூப்பிட்டு சதோசான் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டுட்டு இப்போது ஸோ கிளப்பினுடைய மெம்பர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெக்ரூட் பண்ணுற போஸ்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. அப்போது இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணினது? அந்த பாய் தான் அந்த கேர்ளை வந்து இதை பண்ணி கொடுக்க மாட்டிங்களா, ஸோ இதை ஒரு ஹெல்ப் கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியுது இல்லைங்களா. அப்போ அந்த பாய் சொல்கிறது எல்லாமே நீங்கள் லைனாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தாராளமாக நோட்ஸ் எடுத்துக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பாய் பேசுகிறது அந்த கேர்ள் பேசுகிறேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் கொஸ்டின் ரீசெக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம கண்டென்ட்டை மட்டும் பார்க்கலாம். 女の学生、いいよ、OK அப்படின்னு சொல்லிட்டாங்க. 男の学生、ポスターの用紙はこの色にしたんだ。ஸோ போஸ்டர்னுடைய கலர், ஸோ அந்த பேப்பர் கலர் வந்து இந்த கலர்னு நான் பண்ணியிருக்கேன். நான்கா ஏ தொக்கா சஷின் ஒன்று செத்தாய் தோ அமௌண்ட் தாக்கேதோ. ஸோ நான் வந்துட்டு ஏதாவது ஸோ
பிக்சரோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு அந்த கேர்ள் வந்துட்டு ஸோ தானே, அதான் நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எகைன் வந்துட்டு அந்த ஒத்துக்கணுக்கு சை இது வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுறது அவங்க பேசவே கிடையாது இல்லைங்களா. ஸோ இந்த கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நார்மலாக ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போகிறீங்க அப்படின்னா என்ன பேட்டர்னில் யூஸ் பண்ணுவோம்? ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் தேக்குதசாய். ஸோ ரொம்ப கொலோக்கியலாக போகும்போது நம்ம வந்து அதாவது பேசிக்காக நம்ம N5 லெவல்ல இருந்து நம்ம வந்து கொலோக்கியல் அப்படின்னு பார்த்தது தே ஃபார்மில் முடிச்சிடலாம் இல்லைங்களா. உஷித்தே சொல்லிக் கொடு அப்படின்னு முடிச்சிடலாம். இல்லைன்னா அதை விட பொலைட்டாக போகும்போது உஷித்தே குதசாய் இல்லைங்களா. உஷித்தே குறைநாய், உஷித்தே குறை மாசன்கா, குதசாய் மாசன்கா, இத்ததக்கே மாசன்கா. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அடுத்தடுத்த பொலைட்னஸ் லெவலாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே இதுதான். அப்போது அவங்க ரெக்வஸ்ட் மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அதை நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் அந்த வேர்ட் வர வரைக்கும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அடுத்தது ஒத்துக்கணுகக்குசை சஷின் வதோ ஃபோட்டோ ஓகே தானே, குரபு நொமின்னாகா உட்ஸ்தே இருநோகா அறியோனே. ஸோ ஸோ கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குதானே அப்படின்றாங்க. அதுக்கு ம் சரி வையினே, அது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு இந்த கேர்ள் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஒத்துக்கணுகக்குசை பேசுகிறாங்க. கொனோ குரபுனோ காஞ்சிகா ஷின்யூ செய்னி வக்கருனோகா இந்த கெதோ கொனோ நகக்கரா கிமேதே குரேனாய். ஸோ ஸோ இந்த கிளப் மெம்பர்ஸ்னுடைய ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வந்துட்டு ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லேருந்து நல்லதாக ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி கொடுக்க மாட்டிங்களா, டிசைட் பண்ணி ஒரு இதை வந்து சூஸ் பண்ணி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தோசான்கா தொத்தே குறைதா கரா பொக்குயோரி சத்தோசான்கா ஈதோ உமவு. ஸோ நீங்கள் தான் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்ததுனால நீங்களே வந்து அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒன்னொனகக்குசை வந்து வக்கத்தா இன்னைக்குள்ள நான் பண்ணிடுறேன். கியோஜுனி எருனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அகைன் வந்து ஒத்தக்கோனகக்குசை சொல்றாங்க. அரிகத்தோ தேங்க்ஸ். ஸோ இப்போ நீங்க நல்லாவே கவனிக்கலாம். ஸோ அவங்க ஹெல்ப் கேட்டுட்டாங்க. அடுத்தது தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது அகைன் ஒரு விஷயத்த பேச போறாங்க. பொசுதாக அதுக்கு தர ரைஷு இன்சத்து ஷியோதோ உமுந்தா. ஸோ போஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நான் பிரிண்ட் போட்டுடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் கொஸ்டின் இல்லைங்களா. ஸோ இதனுடைய கொஸ்டின் ஒன்னனுக்கு செய்வா கொரேக்கராமசன் நானே உஷினக்கரேபா நரிமாசன்கா. இப்போ அந்த கேர்ள் என்ன பண்ணணும்? செய்கைவா எஸ் சான்பான் இல்லைங்களா. பொசுத்தானினோ சேரு ஷஷின்வோ யரபு. ஸோ அவங்க அதில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களோட ஒர்க் இல்லைங்களா. அந்த கேர்ள் பண்ண போகிறது இந்த தேர்ட் ஒன் தான். ஸோ இதை நான் நோட்ஸாக எப்படி எடுத்து நான் வந்து எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் லிசனிங்கில் கேட்டே கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இல்லைங்களா. அது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ரெக்வஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னா இந்த தேஃபார்ம் குறைனாய் தேஃபார்ம் இத்ததக்கே மாசன்கா இல்லை தேஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள் கிமித்தே குரேனாய் எனக்கு டிசைட் பண்ணி கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு கூட ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாய் அண்ட் கேர்ள் தான் பேசிக்கிறாங்க. ஸோ பி அண்ட் ஜி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பாய் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து போஸ்டர் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ போஸ்ட் மேக்கிங் அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். அடுத்தது ஸோ கேர்ள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகைன் அந்த பாய் என்ன சொல்கிறாங்க, ஸோ நான் கலர் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு கலர் திஸ் கலர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிடுங்க. கலர் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பிக்சர் ஆர் ஃபோட்டோ ஆர் சாஷின் வந்துட்டு ஆர் பிக்சர் ஆர் ஃபோட்டோ. ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஓகே அதுக்கும் ஓகே அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு அகைன் வந்து அந்த மேல் வந்துட்டு சஷின் வதோ பிக்சர் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதில் அப்போ பிக்சர் அப்படின்றது ஓகேவான்னு கேட்கும்போது சரி ஈனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேர்ள் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ பிக்சர் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அடுத்தது அந்த ஒத்துக்கணும் ஹிதோ அகைன் என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து
பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் ஆர் அவங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்றதுனால நீங்களே ஒன்று டிசைட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டிசைட் அண்ட் கிவ்ன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டினே அந்த கேர்ள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அந்த பாய் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கேர்ள் பண்ண போகிறாங்கன்றதுனால ஸோ ஆன்சர் உங்களுக்கு கிமித்தே குரேனாய். ஸோ சஷினை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் கிளியராக கொடுக்கல. பட் நீங்கள் வந்து லிசனிங் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் கடைசி அகைன் நீங்கள் கொஸ்டின் ஒன்ஸ் நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு அவங்க இதுதான் கேட்குறாங்களா கொஸ்டினில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஏதாவது மாற்றி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கண்டென்ட்டை கவனிச்சுட்டு வருவீங்க. அதை ரீசெக் பண்ணிவிட்டு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரீசெக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்டென்ட்டை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை பார்த்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது. அந்த கேர்ள் பேசினதா பாய் பேசினதா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போவீங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு தான் நான் நோட்ஸ் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லிசனிங் செக்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீதா கோசைமாஷ்தா.